புலன் ஆசைகளை அடக்கலாமா? முக்கியமாக பெண் ஆசையை. புலன் ஆசைகளை, முக்கியமாக பெண் ஆசையை ஒரு காலும் அடக்கக்கூடாது. அந்த அடக்கப்பட்ட ஆசை பிரக்ஞை மனதிலிருந்து பிரக்ஞையற்ற மனதிற்குச் சென்று ஆழமாக பதுங்கிவிடும். அது மெல்ல மெல்ல நாளமில்லா சுரப்பிகளை தாக்கும். இதனால் பல உடல் கோளாறுகள் ஏற்படும். மேலும் இந்த அடக்கப்பட்ட உணர்வு சந்தர்ப்பம் பார்த்து இருக்கும் சமயம் வாய்த்தால் பாம்பு போல சீறிப்பாயும். அப்பொழுது அவன் தன்னிலை மறந்து ஒரு பைத்தியம் போல செயல்படுவான் அல்லது மிருகம் போல செயல்படுவான். பெரும்பாலான போலிசாமியார்கள் அடக்கப்பட்ட பாலுணர்வு கொண்டவர்கள்தான். இவர்களிடம் பெண்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எந்த புலன் உணர்வையும் அனுபவித்துத்தான் கடந்து செல்ல முடியும். அதற்கு அதை அனுபவிக்கும் பொழுது நீங்கள் அதிலேயே பிரக்ஞையாக இருக்க வேண்டும். உங்கள் மனம் அதிலேயே லயிக்க வேண்டும். நீங்கள் உடலுறவில் ஈடுபட்டால் உங்கள் மனமும் உடலும் நிகழ்காலத்திலேயே ஐக்கியமாகி இருக்க வேண்டும். இது மிக முக்கியம். இதற்கு தந்திராயோகம் என்று பெயர். இப்படி லயித்து அனுபவித்த மனம் ஒரு கட்டத்தில் திருப்தியுற்று அதை விட்டுவிடும். அப்பொழுதுதான் மனம் பிரம்மச்சரிய நிலையை உண்மையாக அடையும். அதற்கு முன்பு நடக்காது. இது எல்லா பழக்க வழக்கங்களுக்கும் பொருந்தும். முக்கியமாக குடிப்பழக்கம், புகைப்பழக்கத்துக்கு பொருந்தும். இவற்றை மனம் வெறுக்கச் செய்ய முதலில் மனத்தை அதனால் நிரப்ப வேண்டும். அதற்கு ஒரே வழி, அவற்றை பிரக்ஞையாக அனுபவித்துவிட வேண்டும். மற்ற முயற்சிகள் எல்லாம் தற்காலிகமானதுதான், நிரந்தரமானது அல்ல. கேள்வி: ஆசைகளை விட வேண்டும் என்று சொல்லுவது கூட ஒரு ஆசை இல்லையா? அதைப் போலவே கடவுளை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுவதும் ஒரு ஆசைதானே? பதில்: கிருஷ்ணன் கீதையில் சொன்னது, பலனை எதிர்பார்த்து ஒரு காரியத்தைச் செய்தால் அந்த செயல் முழுமையாக இருக்காது. முழுமையற்ற செயலினால் ஏற்படும் பலனும் முழுமையாக இருக்காது. இதற்கு என்ன அர்த்தம்? நீங்கள் கடவுளை அடைய வேண்டும் என்று ஒரு பலனை எதிர்பார்த்து தியானம் செய்தால் அது முழுமையாக ஆகாது. தியானத்தை தியானத்திற்காகவே செய்யவும் அப்பொழுது பலன்தானே வரும். ஆனால் தியானம் செய்வதில் மட்டும் வைராக்கியமாக உறுதியாக இருக்கவும் மற்றவை தானே வரும்.